என்னோட 9/11 பற்றின ஆரம்ப 3 காணொளி பகுதிகளை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் அதோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். பென்டகன் மேலே ரூஃப் டாப்பில் ஈஸியாக மோதாம கஷ்டமான பகுதியான ஃப்ரண்ட் பில்டிங்கை சூஸ் பண்ணி ஏன் மோதனம்னு பார்த்தோம் இல்லையா? இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரூஃப் டாப்ல மோத மாட்டான், பில்டிங் ஃப்ரண்ட்ல தான் மோத போறான்னு பென்டகன் அபிஷியல்ஸ் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஜின் மிக்லஸ்வெஸ்கி, பென்டகன்ல இருக்க NBC கரஸ்பாண்டன்ட், என்ன சொல்றாருன்னா, செகண்ட் ஃபிளைட் மோதினோன்னு நான் போய் ஒரு மிலிட்டரி ஆபீசர் கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, இது ரொம்ப ஒருங்கிணைந்து நடத்தப்பட்ட தாக்குதல், அடுத்து பென்டகன் மேலதான் சொன்னாருன்னு சொல்றாரு. நீங்க ரூஃப் ரிங்க விட்டு, அதாவது ஃப்ரண்ட் லைனை விட்டு தள்ளியே இருங்கன்னு சொல்லியிருக்காரு. And I bumped into a U.S. military intelligence official, and I said, "Look, what have you got?" And he said, "Obviously, this is clearly an act of terrorism." And then he got very close to me and almost silent for a few seconds, and he leaned in and he said, "This attack was so well coordinated that if I were you, I would stay off the E-ring where our NBC office was, the outer ring of the Pentagon, the rest of the day, because we're next." இப்போ கேள்வி என்னன்னா, சரி பென்டகனை தான் தாக்க போறதாவே முன்னவே கண்டுபிடிச்சதாவே இருக்கட்டும், எவனா இருந்தாலும் மேல வந்து தான் மோதுவான். அது எப்படி அவர் சரியா ஃப்ரண்ட் ரிங்ல தான் வந்து மோதுவான்னு சொன்னார்? சந்தேகம் வருதுல? அதே ஃப்ளோல இருங்க, தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, 19 ஹைஜாக்கர்ஸ் கடத்துனாங்கன்னு. சரி, அந்த 19 ஹைஜாக்கர்ஸ்ல எத்தனை பேரோட ஃபேஸ் CCTVல ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு? ஒரு ஃபேஸ் கூட ரெக்கார்ட் ஆனதா ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்ல. எல்லா மேஜர் ஏர்போர்ட்ஸ்லயும் செக்யூரிட்டி கேமரா இருக்கும். அது 24 மணி நேரமும் எல்லா பப்ளிக் ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கும். அவங்க காட்டின ஒரு செக்யூரிட்டி கேமரால 2 பேரை காமிச்சாங்க, அலமாரி அப்புறம் முகமது ஆட்டா. ஒரு செக்யூரிட்டி பாயிண்ட்டை கடக்கும் போது காட்டினாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பாஸ்டன் டு லாஸ் ஏஞ்சல்ஸ் போன அமெரிக்கன் 11க்காக ஏர்போர்ட் வரல. அந்த ஃபிளைட்டுக்கு முன்னாடி போர்ட்லாண்ட் மெயின்ல இருந்து பாஸ்டன் போன ஒரு ஃபிளைட்டுக்காக வந்திருக்காங்க. 2005ல இன்னொரு வீடியோ ரிலீஸ் செய்யப்படுது. அதுல ஃபிளைட் 77 ஹைஜாக் பண்ணதா சொல்லப்படுற சில பேர் செக்யூரிட்டி செக்கிங்க கடக்கிறதா காமிக்கிறாங்க. ஆனா டைம் ஸ்டாம்ப் எதுவுமே இல்ல. அன்னைக்கு நிலவரப்படி மேக்சிமம் எல்லா ஏர்போர்ட்லயும் இருக்க செக்யூரிட்டி கேம் ஃபுட்டேஜ்ல டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல அது இல்ல. இது எப்ப வேணாலும் எடுத்திருக்கலாம், டேட் இல்லையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி இதுல இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த செக்யூரிட்டி கேமரா மோஸ்ட்லி எல்லாமே 1 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல தான் வீடியோ எடுக்கும். கண்டினியூட்டி பிளிங்க் ஆகி வரும், நின்னு ஓடும் வீடியோ. ஆனா இந்த வீடியோ கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணிருக்குது. கன்சியூமர் டைப் கேம் கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணதுன்னு தெளிவா தெரியுது. 10 வருஷத்துக்கு மேல ஆகியும் ஒரு உருப்படியான இமேஜ் எவிடன்ஸ் கூட அவங்க கொடுக்கல. 9/11 கமிஷன் ரிப்போர்ட் பக்க எண் 4 என்ன சொல்லுதுன்னா, பாஸ்டன் ஏர்போர்ட் மாதிரி நியூயார்க் ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி சர்வேலன்ஸ் இல்ல, அதனால அங்க யாரையும் படம் பிடிக்க முடியலன்னு சொல்லுது. சரி, அந்த ஏர்போர்ட்டை விட்டுறலாம். ஃபார்மர் FBI ஏஜென்ட் லூயிஸ் சிலரோ அந்த ஹைஜாக்கர்ஸ் ஏறினதா சொல்லப்படுற 3 ஏர்போர்ட்ல இருந்தும் கிடைச்ச எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டல்லஸ் ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி கேமரா இன்ஸ்டால் பண்ண கம்பெனிக்காக ஒர்க் பண்ணவர் சொல்றாரு, நானும் அந்த டேப் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் பார்த்து 3 வாரம் வீடியோ அனலைஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு கேமரா ஃபுட்டேஜ் பார்த்தும் அதுல ஒண்ணுல கூடவா இவங்க ஃபேஸ் இல்ல? சரி, 3 ஏர்போர்ட்ல 2 ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக்கிங் இடத்துல கேமரா இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த டெரரிஸ்ட்லாம் செக் இன் பண்ணும்போது லைன்ல நின்றுப்பாங்க. போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல பதிவாயிருக்கலாம், லாஞ்ச் ஏரியால போகும்போது பதிவாயிருக்கலாம், ரோலிங் ஸ்டார் கேஸ்ல வரும்போது பதிவாயிருக்கலாம், ஏன் கன்வேயர் பெல்ட்ல போகும்போது பதிவாயிருக்கலாம், டிபார்ச்சர் லாஞ்சில் ஃபிளைட்டுக்கு வெயிட் பண்ணும்போது பதிவாயிருக்கலாம். எதுவுமே இல்லைன்னா கடைசி கேட்ல கூட பதிவாயிருக்கலாம். இப்படி எதுலேயுமே கிடைக்கல. கேட்க நல்லா தான் இருக்கு இல்ல? 19 ஹைஜாக்கர்ஸ் முகம் ஒரு கேமரால கூட பதிவாகல. அமேசிங். ஃபிளைட் 11 அண்ட் ஃபிளைட் 175ஓட காக்பீட் ரெக்கார்டர் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அமெரிக்கன் ஏர்லைன் 77 காக்பீட் ரெக்கார்டர், அதாவது பென்டகனை மோதுனது கிடைச்சுதான். ஆனா அதுல இருந்து டேட்டா எதுவும் எடுக்க முடியல. அந்த கண்டிஷன்ல தான் அது இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. பிளாக் பாக்ஸஸ் எப்பேற்பட்ட ஹீட்டையும் தாங்கும். கிட்டத்தட்ட 1100 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை கூட தாங்குற மாதிரி தான் இருக்கும். 6000 அடி தண்ணி அடியில கொண்டு போனா கூட பிரஷரை தாங்கிக்கும். ஆனா இது டேமேஜ் ஆயிடுச்சாம். யுனைடெட் ஏர்லைன் 93ல ரெக்கார்டர் கிடைச்சது, குட் கண்டிஷன்லயும் இருந்தது. ஆனா அதை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டிசம்பர் 2001ல விக்டிம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த டேப்பை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா FBI அதை வச்சு அவங்களுக்கு ஒரு யூஸும் இல்ல, அதை அவங்களுக்கு எந்த விதத்திலயும் ஆறுதல் அளிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஆபீசர்ஸ்? ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. அப்போ பிளாக் பாக்ஸஸ்ல இருந்து
எந்த ஒரு ரெக்கார்டும் நமக்கு கிடைக்கல. அதாவது தீவிரவாதிகள் பேசினது, அவங்க என்ன செஞ்சாங்க, எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கல. ரெக்கார்ட் ஆனதா சொல்லப்படுற சில விஷயம் ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்னால ரெக்கார்ட் செய்யப்பட்டது. தவறான கீயை அந்த ஹைஜாக்கர்ஸ் அழுத்திட்டு இருந்திருக்காங்க பேசிக்கிட்டே. அது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுவும் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல. இதுல கவனிக்க வேண்டிய பேட்டர்ன் என்னன்னா, இன்னொரு பிளைட்ல இருந்த ஹைஜாக்கரும் அதே மாதிரி தவறான கீயை அழுத்திருக்கான். ஒரே மாதிரி தவறையா பண்ணிருப்பான், என்னன்னு பார்க்கலாம். இந்த ரெக்கார்டிங்ஸை யாரு வேணாலும் டிரான்ஸ்மிட் பண்ணிருக்கலாம், கீழ இருந்தே கூட. பிளைட் காக்பிட் ரெக்கார்டர்ல இருந்து கிடைச்சாதான் இந்த பிளைட்ல இருந்த ஹைஜாக்கர்ஸோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இல்லையா? சரி, பிளைட் டேட்டா ரெக்கார்டர் வாட்சிங் கிடைச்சதா? பிளைட் டேட்டா ரெக்கார்டர் டெக்னிக்கல் டீடைல்ஸை கவர் பண்ணக்கூடியது. சாரி, அன்பார்ச்சுனேட்லி ட்வின் டவர்ஸை தாக்குன 2 பிளைட் டேட்டா ரெக்கார்டரும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கிரவுண்ட் ஜீரோல இருந்து தூசிகளை பூரா ஃபில்டர் பண்ணி யாரோட சடலமாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தாங்க. திரும்பவும் அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணாங்க, ஏதாச்சும் மனித சடலங்களின் மிச்சம் கிடைக்குதான்னு. டேட்டா ரெக்கார்டர்ல ஒன்னு கூட கிடைக்கல. ஆனா கிழிஞ்ச டாலர்ஸ், பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், ஏன் சில்லறை காசு கூட கிடைச்சிருக்கு. இதெல்லாம் கிடைச்சது, ஆனா அது மட்டும் கிடைக்கல. மிச்சம் 2 பிளைட், ஒன்னு பென்டகன்ல மோதினது, இன்னொன்னு பென்சில்வேனியால விழுந்தது. 2லயும் பிளைட் டேட்டா ரெக்கார்டர் கிடைச்சது, நல்ல கண்டிஷன்லயும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, எல்லா பிளைட் டேட்டா ரெக்கார்டருக்கும் பின்னாடி அதோட எக்ஸாக்ட் மாடலும் சீரியல் நம்பரும் இருக்கும். இந்த சீரியல் நம்பரை வச்சுதான் இந்த நம்பர் உள்ள டேட்டா ரெக்கார்டர் இந்த பிளைட்டோடது தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனா கிடைச்ச 2 பிளைட் டேட்டா ரெக்கார்டர்லயும் அந்த சீரியல் நம்பர் அழிஞ்சு போயிருந்தது. சோ அது இந்த 2 பிளைட்டோட டேட்டா ரெக்கார்டர் தான் நம்மளால சொல்லவே முடியாது. அது எங்க இருந்து வேணாலும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு NTSB எந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் வெளியிட்டாலும் அதுல காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அண்ட் பிளைட் டேட்டா ரெக்கார்டர் 2ஓட சீரியல் நம்பரும் மென்ஷன் பண்ணி தான் வெளியிடுவாங்க. ஆனா பிளைட் 77 அண்ட் பிளைட் 93 ரிப்போர்ட்ல என்னவோ காரணத்தினால அந்த 2ம் போடப்படல. ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி இது 2ஐயும் கேட்டு FBI அண்ட் NTSBக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. பட் ஒவ்வொரு தடவையும் அவரோட ரெக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சீரியல் நம்பர் இல்லாம அது 2ம் இந்த பிளைட்டோட தானான்னு நம்மளால சொல்லவே முடியாது. 8 டேட்டா ரெக்கார்டர்ல 6 டேட்டா ரெக்கார்டர் பத்தி ரிலீஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன். மிச்ச 2ம் இந்த பிளைட்டோட தானான்னு நமக்கு தெரியல. பிரில்லியன்ட் பிளான்ல பிளைட் ஓட்ட தெரியாதுன்னு அவங்க அந்த பிளைட்டை கடத்தினாங்கன்னு சொல்றதுக்கும் ப்ரூஃபே இல்லாம இருக்குது. நமக்குள்ள இன்னொரு கேள்வி எழுப்போம், இடிச்ச 4 பிளைட்டையும் கடத்தினது அவங்க தானா? இடிச்சதும் அந்த பிளைட்டை வச்சு தானா, அல்லது வேற பிளைட்ஸா? அதாவது பேசஞ்சர் ஜெட்ஸ் தானா, அல்லது மிலிட்டரி ட்ரோன்ஸா? 2001ல அவ்வளோ ஹைட்ல சிக்னல் கிடைக்குமா? அவங்க இல்லைன்னா வேற யாராவது வச்சு பண்ணிருப்பாங்களா? இந்த எல்லா கேள்விக்கும் பதில பார்க்கலாம். முதல்ல ரொம்ப சிம்பிளான லாஜிக்க பார்ப்போம். அந்த பைலட்டையே மிரட்டி ஓட்ட வச்சிருந்தா, ஏன்னா அவனுக்கு ஓட்ட தெரியாது, அந்த பைலட்டை மிரட்டி ஓட்ட வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லவே இல்லை. ஏன்னா ட்ரைனிங் எடுத்த எந்த பைலட்டும் இவங்க சொல்றத செய்ய மாட்டாங்க. சாக போறது முடிவாயிடுச்சுன்னா சுற்றுன்னு சொல்லிடுவாங்க. இல்ல கடைசி நேரத்துல ஃளைட்டை கடல் பக்கமோ அல்லது ஆள் இல்லாத பகுதியிலேயோ தான் மோதுவாங்க. I don't believe any airline pilot would intentionally fly into the World Trade Center even with a gun at his head. It is inconceivable to me that any airline pilot would allow anyone to force him to fly into an inhabited building. I cannot imagine how any pilot could be conscious or capable of doing anything to control that airplane at the time that it was directed at one of these buildings. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆளே இல்லாத விமானமா இருக்குமோன்ற சந்தேகம் வருது. இது இடிக்கப்பட்ட அடுத்த 10வது நிமிஷத்துல ஒரு டிவி ரிப்போர்ட்டர்னால சொல்லப்பட்டது. To get their hands on a 727 or a similar sized commercial aircraft and then crash it in. Ollie? Jim, what you're saying could be a drone aircraft. That's an aircraft that's guided electronically to its target without having a pilot. Now there's a possibility as well. சரி, அவர் சொன்னதை வச்சு மட்டும் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியுமா? முடியுமே. அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னா, சீ லெவல்ல அந்த விமானம் அந்த வேகம் ஒரு மனிதன் டாப் ஸ்பீட்ல நார்மல் ஏர்ல ஓட முடியும். ஆனா அதே மனிதன் அதே வேகத்துல தண்ணிக்குள்ள ஓட முடியாது. ஏன்னா தண்ணியோட ரெசிஸ்டன்ஸ் அவர் வேகத்தை குறைக்கும். ஊடகத்தின் அடர்த்தி அதிகமாக நமக்கு பிரச்சனை வரும். சரி, அப்படியே ஒரு மோட்டர் அவர் பின்னாடி கட்டி ஏர்ல அவர் எவ்வளவு வேகத்துல ஓடினாரோ அதே
அதே வேகத்துல அவரை பயணிக்க வைக்க முடியுமா தண்ணிக்குள்ள? தாராளமா வைக்கலாம். ஆனா அப்படி அவர் பயணிச்சார் அப்படின்னா அவர் கை கால்லாம் பிஞ்சு வந்துடும். அதே தான் ஏரோப்ளைனுக்கும் நடக்கும். 30,000 அடிக்கு மேல வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர் ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதனால ஏரோப்ளைன் 500 மைல் வேகத்துல கூட ஈஸியா போகும். ஆனா அதுல இருந்து கீழே இறங்கி வர வர அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தோட திக்னஸ் அதிகமா இருக்கும். அதனால சி லெவல்லையும் இதே மாதிரி பறந்துச்சுன்னா பிளைட் சுக்கு நூறா பிஞ்சு விழுந்துரும். ஏரோப்ளைனோட டிசைனுக்குன்னு ஸ்ட்ரக்சரல் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு ஏரோப்ளைனுக்கும் மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் வெலாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு, VMOன்னு சொல்லுவாங்க. குறைந்த உயரத்துல ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல போகக்கூடாது மீன்ஸ் போகவே கூடாது. அப்படி போனா ஃப்ளட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பினாமினான் ஏற்பட்டு ஏரோப்ளைன் சில்லா உதிர ஆரம்பிச்சிடும். இது பெரிய மிலிட்டரி ஏரோப்ளைன்ல இருந்து சின்ன சிங்கிள் என்ஜின் ஏரோப்ளைன் வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த VMO எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா விங்ஸ் மட்டும் இல்ல, ஃபியூசலாஜ் கூட பிரச்சனை ஆயிரும். இப்படிதான் ஏர் சைனா 747க்கு ஆச்சு. அதுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு சிமுலேஷன்ல சொல்லியிருப்பாங்க, பாருங்க. Captain Ho takes manual control of the plane. Airspeed 270, 280. The plane is about to exceed its maximum speed. Approaching VMO. The stress of the dive tears the landing gear doors off the plane. Active as VMO. Emergency. Emergency. எப்படியோ அவங்க எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி சேவ் பண்ணிட்டாங்க. ஒரு 767ஓட VMO என்னன்னா 414 மைல்ஸ் பெர் அவர். 757 ஏரோப்ளைனுக்கு VMO 402 மைல்ஸ் பெர் அவர். ஆனா பறந்த 4 ஏரோப்ளைனும் 500 மைல் வேகத்துக்கு மேல சி லெவல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம பறந்திருக்கு. American 11 hit high up in the North Tower around the 93rd floor, going a pretty astonishing rate of speed, almost 500 miles an hour. Here comes a very large target, descending rapidly, very fast. Diving very steeply and very fast. He's really moving. He was moving fast. United Flight 175, streaking through the skies over New York at more than 600 miles an hour, barely missed colliding with another commercial flight. The back of my neck stands up when we talk about the hijacking. We watched the speed, very high rate of speed. I believe it was about 600 knots southbound, which was extremely unusual for an air carrier. NTSBயோட கருத்துப்படி 12,000 அடியில இருந்து 6,000 அடிக்கு வரும்போது கிரவுண்ட் ஸ்பீட் 500ல இருந்து 502 நாட்ஸ் இருந்திருக்கு. இந்த கடத்தப்பட்ட ஏரோப்ளைனோட வேகம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல மோதும் போது 510 நாட்ஸ்ல இருந்திருக்கு. 510 நாட்ஸ்னு சொல்றது 580 மைல்ஸ் பெர் அவர். கிட்டத்தட்ட VMO விட 200 மைல் வேகம் கூட. இதே மாதிரி பென்டகன் மேல இடிச்ச ஃபிளைட்டும் சுத்தி வந்து இடிச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா, அவனும் ஃபுல் த்ரோட்டில் யூஸ் பண்ணி 500 மைல் பெர் அவர் வேகத்துல வந்து மோதி இருக்கான். எப்படி? Do you see an unidentified plane there southwest of Dulles? And his response was, yes. Oh my gosh, yes. Look how fast he is. Full throttle. Full out. அதே மாதிரி பென்சில்வேனியால இடிச்ச ஃபிளைட் 580 மைல் பெர் அவர். வருஷ கணக்கா ஃபிளைட் ஓட்டிட்டு இருக்க பைலட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிங்கிள் என்ஜின் ஃபிளைட் ஓட்டினவனுக்கு முதல் 757 அண்ட் 767 ஃபிளைட் காக்பிட்டே புரியாது. ரெண்டாவது அவன் அதை கடத்தி அதுவும் VMO எக்ஸீட் பண்ணி மோதுறதெல்லாம் நடக்காத காரியம்னு சொல்றாங்க. I don't believe it's possible for a terrorist, a so-called terrorist, to train on a 172, then jump in the cockpit of a 757, 767 class cockpit, and vertical navigate the aircraft, lateral navigate the aircraft, and fly the airplane at speeds exceeding its design limit speed by well over 100 knots, make high-speed, high-bank turns, pulling probably 5, 6, 7 Gs, and the aircraft would literally fall out of the sky. I couldn't do it, and I'm absolutely positive they couldn't do it. இதெல்லாம் விட்டுறலாம். போயிங் கம்பெனிக்கே போன் பண்ணி ஃபிளைட்டை சி லெவல் ஆல்டிடியூட்ல இவ்வளவு வேகமா பறக்க வைக்கலாமான்னு கேட்டதுக்கு அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சிரிப்பு அடக்க முடியாம அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்றாங்க. பாருங்க. That sounds pretty likely because at 35,000 feet it's 530 miles. So there's no way that it could be going 500 miles an hour at 700 feet altitude then. Not a chance. Not that fast. சரி, மோதினது மிலிட்டரி ட்ரோன்ஸ்னா கடத்தப்பட்ட ஃபிளைட் அது இருந்த மக்கள் என்ன ஆனாங்க? யாருக்கிட்டையும் பதில் இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். 1960களில் CIA ஒரு ரகசிய ஆபரேஷனை கண்டக்ட் பண்ணாங்க.
அது என்னன்னா ஃபிளைட் ஸ்வைப்பிங். வானத்திலேயே இந்த ஃபிளைட்டை கடத்தி இன்னொரு ஃபிளைட்டை அந்த ஃபிளைட்டுக்கு பதிலா அதோட இடத்துல மாத்துற டெக்னிக். அப்படிப்பட்ட ஒரு பிளானுக்கு பேர் தான் ஆபரேஷன் நார்த்வுட். அதாவது மக்கள் விமானம் வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது அதை மிலிட்டரி பிளைட்டை பயன்படுத்தி அதுக்கு பதிலா இதை வானத்துல மாத்தி அதை கடத்துற பிளான தான் ஆபரேஷன் நார்த்வுட்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்னால கூட கண்டுபிடிக்க முடியாது. கடத்தின பிளைட் மிலிட்டரி பேஸுக்கும் அதுக்கு பதிலா மாற்றம் செய்யப்பட்ட மிலிட்டரி பிளைன் இந்த பிளைன் மாதிரியும் பறக்கும். அப்படிதான் ரேடார்ல கூட காமிக்கும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கு. இப்படி ஒரு பிளான் சிஐஏ வச்சிருந்தாங்க. சரி, இப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்றதுக்கு வேற என்ன ஆதாரம் காமிக்க முடியும்னு தான் நினைக்கிறீங்க? காட்டலாம். கடத்தி மோதப்பட்ட 4 பிளேனும் வெடிச்சு செதறினதுக்கு அப்புறமும் கூட அந்த பிளைட்ல பயணிச்ச மக்கள் கிட்ட இருந்து அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு போன் போயிருக்கு. எப்படி செத்தவங்க வந்து போன் பேசிருப்பாங்களோ. அதுவும் இல்லாம 30,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது கால் பேசுறதுன்றது நடக்காத காரியம். 2001 பேட்டரி லைஃப்காகவும் யூனிட் காஸ்ட் கம்மி பண்ணவும் செல்போன் கம்பெனிஸ் லோ பவர் டிரான்ஸ்மிட்டர் தான் பயன்படுத்தினாங்க. ரிசீவிங் டவர் தான் சிக்னலை வாங்கி அதை பூஸ்ட் பண்ணும் சிஸ்டம் உள்ள ரவுட்டட் ஆகிறதுக்கு முன்னவே. பொதுவா பேசப்படும் விஷயம் என்னன்னா 10,000 அடி உயரத்துக்கு மேல போயிட்டா செல்போன் யூஸ்லெஸ் ஆயிரும். பேசஞ்சர் பிளைட்ஸ் 30,000 அடி உயரத்துல பறக்கும். பாப்புலர் மெக்கானிக்ஸ் எடிட்டர் அதாவது 9/11 டிபங்க் பண்ணதா சொல்லி புத்தகம் வெளியிட்ட கோஷ்டியை சேர்ந்தவர் என்ன சொன்னார்னா, 10,000 அடிக்கு மேல போனாலும் செல்போன்லாம் வேலை செய்யும் சொல்லும்போது பக்கத்துல இருக்க அந்த பையன் 2001ங்களா அப்படின்னு கேட்டுட்டு விழுந்து சிரிக்கிறத பாருங்க. Experts in the field, and in fact cell phones do work at that altitude up to 35,000 feet and higher. And in 2001? In 2001, and it might be instructive for you to talk to some of the cell phone experts. அப்படியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ்ட என்னத்தை பேச, நம்மளே டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஜாப்பனீஸ் டீம் டெலிவிஷன் ஒன்று உள்ள இறங்குறாங்க. 2003 ஆன் கேமரா எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்க கனடா பக்கத்துல. 1000 அடி உயரத்துல இருந்து பேசும்போது வாய்ஸ்ல நல்ல இரைச்சல் இருக்கும். அப்புறம் 4000 அடி போயிருக்காங்க, அவ்வளவுதான். செல்போன் பில கால் போகல, சிக்னல் கட் ஆயிடுச்சு. 6000 அடி போகும்போது கம்பெனி ஏ போன் கட் ஆயிடுச்சு. 8000 அடியில 3 போனுமே ஒர்க் ஆகல. In other words, at an altitude of 35,000 feet, cell phones would have been totally useless. ஆனா இந்த பாப்புலர் மெக்கானிக்ஸ் பசங்க கொடுத்த காசுக்கு மேல கூவி இருக்காங்கன்னு பச்சையா தெரியுது. இது மட்டும் இல்ல, போயிட்டு இருக்க பிளைட்ல இருந்து கால் பண்றதும் ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்க போன வேகத்துக்கு 500 மைல் வேகத்துல போற கார்ல இருந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு போன் பண்ற மாதிரி ஒரு ரிசீவர் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு வரிசையா சிக்னல் கட் ஆகாம டிரான்ஸ்பர் ஆனாதான் கால் பேச முடியும். ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு சிக்னல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேரு ஹேண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இதன்படி ஒரு ரிசீவிங் ஸ்டேஷன்ல சிக்னல் டெலிவர் பண்ண முடியாம இருந்து இன்னொரு ஸ்டேஷன் அதை ஸ்ட்ராங்கா கெட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தா இந்த மாதிரி சிக்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஆனா பிளைட் அவ்வளவு ஆல்டிடியூட்ல போகும்போது இந்த ஹேண்ட் ஆஃப் ப்ரொசீஜரை சரியான முறையில ரிசீவிங் டவர்ஸ்னால செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு நேரம் பத்தாதனால. சோ சிக்னல் கட் ஆயிரும், அப்புறம் அகைன் கால் பண்ண வேண்டியது வரும். சோ இந்த உயரம் அப்புறம் இந்த வேகம் ரெண்டையும் கம்பேர் பண்ணா தெரியும் சிக்னல் கிடைக்க துளி கூட சான்ஸ் இல்லைன்னு. 2005 வாஷிங்டன் போஸ்ட்ல சொல்றாங்க, 10,000 அடிக்கு மேல போனா சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் 500 மைல் பெர் ஹவர்ல போகும்போது கிரவுண்ட் ஸ்டேஷன் ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு சிக்னலை மாத்துறது இன்னும் கஷ்டம். இதுக்கு ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஏன் 2011 கூட கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இந்த ஆல்டிடியூட்ல சிக்னல் கிடைக்கிறது இன்னும் சில பேருக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஆனா 2001 கிடைச்சதுன்னு சொல்றதெல்லாம் என்ன பாப்புலர் மெக்கானிக்ஸ் தம்பி, 18வது படிச்சிருக்கீங்க, 18வது படிச்சுட்டு இப்படி பேசலாமா? இந்த இஷ்யூ சீரியஸா பேசப்பட ஆரம்பிச்சோன்னே செல்போன் கால்ஸை 9/11 அபிஷியல் ரிப்போர்ட்ல மாத்தி ஜிடிஏ ஏர்போன்ஸ்ல இருந்து சில காலும் செல்லுலார் போன்ஸ்ல இருந்து சில காலும் பேசப்பட்டதுன்னு பொதுவா சொல்லப்பட்டது. ஆனா எத்தனை கால் ஏர்போன்ல பண்ணாங்க, எத்தனை கால் செல்லுலார் போன்ல பண்ணாங்கன்னு சொல்லப்படவே இல்லை. ஒரு சில அபிஷியல் ரிப்போர்ட்ல மட்டும் 2ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த டிபங்கர் பசங்க என்ன சொன்னாங்கன்னா 2 கால் தான் அங்க இருந்து அழைக்கப்பட்டது. ஒன்னு எட்வர்ட் ஃபெல்ட் 9/11 எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிருக்காரு. 2வது கால் சிஜி லைல்ஸ் பிளைட் அட்டெண்டி அவங்க கணவருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு. இந்த 2 கால்ஸ் தான் அத்தாரிட்டினால சொல்லப்பட்டது. சோ இந்த டிபங்கர் பசங்க இந்த கால் மட்டும் தான் இருக்குன்னு அப்படியே அபிஷியல் டாக்குமெண்ட்டை ஒப்பிச்சிட்டாங்க. 2 கால் தான் செல்லுலார்ல இருந்து அழைக்கப்பட்டிருக்கு, அதுவும் ரொம்ப குறைந்த அளவுல தான் அழைப்பின் நிமிடம் இருந்திருக்குன்னு சொன்னாங்க. பாவம், சொல்லி கொடுத்ததான சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்லாம விட்டது இன்னும் என்னென்னு பார்க்கலாமா? 9/11 அட்டாக் நடந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் FBI சில பேரை இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த இன்டர்வியூ நமக்கு வேற ஒரு கதை சொல்லுது. தீனா லைன்
ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பசிபிக் ஸ்டாண்டர்ட் டைம்ல, அதாவது 9:30 நியூயார்க் டைம்ல தீனா பர்னட் தன்னோட கணவர் தாமஸ் பர்னட்டை இருந்து 3ல இருந்து 5 தடவை கால் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவரோட செல்லுலார் போன்ல இருந்து தான் பண்ணாரு, ஏன்னா அவரோட போன் நம்பர் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தடவை தான் காலர் ஐடி ஷோ பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு பாக்குறீங்களா? அந்த 2 பேர் இல்லாம இவரு 3வது ஆளு. அது மட்டும் இல்லாம 9:30 மணிக்கு கால் வந்ததா சொல்லியிருக்காங்க. அபிஷியல் டாக்குமெண்டேஷன் படி தாமஸ் பர்னட் 3 கால் பண்ணிருக்காரு. ஒன்னு 9:30க்கு, இன்னொன்னு 9:37க்கு, இன்னொன்னு 9:44க்கு. 9:30 மணிக்கு பிளைட் 32,000 அடி உயரத்துல இருந்திருக்கு. 9:37க்கு 36,000 அடி உயரத்துல இருந்திருக்கு. 9:44க்கு இறங்கி 22,000 அடியில வந்திருக்கு. இது 3ல எந்த உயரத்திலையும் அவருக்கு சிக்னல் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. கிளிக் அவர் ஒய்ஃபான எலிசபெத்துக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு. FBI ரிப்போர்ட் படி கால் 15ல இருந்து 20 நிமிஷம் இருந்திருக்கு. வாய்ஸ் ரொம்ப கிளியரா ஏதோ பக்கத்து ரூம்ல இருந்து பேசுற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9:55க்கு செல்போன் கம்யூனிகேஷன் கட் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு 30,000 அடியில இருந்து 10,000 அடி வர்ற கால் கட் ஆகாம இருந்திருக்கு. அதுவும் வாய்ஸ் கிறிஸ்டல் கிளியரா இருந்திருக்கு. இன்னொரு ரிப்போர்ட் படி லாரன் கிராண்ட் கோலஸ் AT&T மொபைல் வச்சிருந்திருக்காங்க. அவங்க கூட இருந்த வெயினோக்கு அவங்க மொபைலை கொடுத்து அவங்க வீட்டுக்கு போன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டைம் 9:53. அப்போ பிளைட் 10,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்திருக்கு. இன்னொரு பயணி கிரவுண்ட்லேண்ட் அவங்க சிஸ்டர் எல்சாக்கு கால் பண்ண டைம் 9:46. அப்போ பிளைட் 17,000 அடியில இருந்திருக்கு. மேரியன் பிரிட்டன் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதா சொல்ற டைம் 9:30 ஆர் 9:45. 9:45க்கு பிளைட் 13,000 அடி உயரத்தில் இருந்திருக்கு. பீட்டர் ஹான்சன் அவங்க அப்பா லீ ஹான்சனுக்கு கால் பண்ணிருக்காரு. அவங்க அப்பா திரும்ப நான் அவனுக்கு போன் பண்ணல, ஏன்னா அவன் போன் ரிங் ஆகிறத ஹைஜாக்கர் கேட்டுட்டு எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்தேன்னு சொன்னாரு. பீட்டர் ஹான்சன் 2 டைம் கால் பண்ணிருக்காரு. 8:52 அப்புறம் 9க்கு. 8:52ல பிளைட் 30,000 அடியில இருந்திருக்கு. 9க்கு 18,000 அடிக்கு மேல பறந்திருக்கு 600 மைல் வேகத்துல. பிரையன் ஸ்வீனே அவர் ஒய்ஃபுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச டைம் 8:58. கிட்டத்தட்ட 25,000 உயரத்துல இருந்தப்ப இவங்கள யாராச்சும் ஒருத்தரோட கால் கனெக்ட் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி, ஏதோ லக்ல கனெக்ட் ஆகி இருக்கும்னு சொல்லலாம். ஆனா கால் பண்ண எல்லாருக்கும் சிக்னல் கிடைச்சது, அதுவும் வாய்ஸ் கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. நம்ப முடியாத விஷயம். 9/11 கமிஷன் ரிப்போர்ட் பிளைட் 93 ஹைஜாக் நடந்தது 9:28க்குன்னு சொல்லுது. டாட் பீமர் லிசா ஜெஃபர்சன் கான்டாக்ட் பண்ணது 9:43க்கு. ஹைஜாக் நடந்ததுல இருந்து 15 நிமிஷம். டாட் பீமர்ன்றவரு பிளைட்ல கடத்தப்பட்டிருந்த ஒரு பயணி. FBI ரிப்போர்ட் ஜெஃபர்சன் ரிசீவ் பண்ணது 8:45 சென்ட்ரல் டைம், அதாவது 9:45 ஈஸ்டர்ன் டைம்ல சொல்றாங்க. ஆனா அவங்க பேசினதை கேட்டா இன்னும் இந்த சந்தேகம் உறுதியாகும். FBI ரிப்போர்ட் படி டாட் பீமர் பிளைன் ஹைஜாக் ஆன விஷயத்த சொல்றாரு. 3 பேர் கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு உடம்புல பாம கட்டிக்கிட்டு இருக்காங்க பிளைனை ஹைஜாக் பண்றதுக்குன்னு சொல்றாரு. ஜெஃபர்சன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 ஹைஜாக்கர்ஸும் கத்தியோட பாமோட இருக்கிறதுக்கு முன்னாடியே காக்பிட் உள்ள என்டர் ஆகிறதுக்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடியே பீமர் கிட்ட பேசினதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைஜாக்கிங் நடந்திருக்க வேண்டிய டைம் 9:52. ஆனா அபிஷியல் டைமிங்ல 9:28ன்னு போட்டிருக்கு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயத்த பீமர் கால் பண்ணி இப்பதான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஏன் சொல்லணும்? எப்படி ஹைஜாக்கர் 9:45க்கு ஹைஜாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கணும்? அவங்க ஏற்கனவே காக்பிட்ல நுழைஞ்சு 15 நிமிஷம் ஆன பிறகும் 2 பிளைட்ல நடந்த 2 வெவ்வேறு விதமான தகவல்கள் மாதிரி கிளியரா தெரியுது. ஜெஃபர்சன் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால் ரொம்ப கிளியரா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் இல்லைன்னு. டாட் பீமர் கால் 1 hour அப்படியே லைன்லயே இருந்திருக்கு, கட் ஆகாம. கனெக்ஷன் கட் ஆகல, சைலண்ட்ல தான் இருந்துச்சுன்னு ஜெஃபர்சன் சொல்லியிருக்காங்க. பிளைட் 93 கிராஸ் ஆகிருச்சுன்ற நியூஸ் வர்ற வரைக்கும் போன் கட் ஆகாம லைன்லயே தான் இருந்திருக்கு. எப்படி ஏரோப்ளைன் விழுந்து சுக்குநூறு ஆனதுக்கு அப்புறமும் கூட லைன் ஓபன்லயே இருந்திருக்கு. சிசி லைல்ஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட லவ் யூ சொல்ல தான் கால் பண்ணேன், குழந்தைங்களை நான் ரொம்ப நேசிக்கிறதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. பட் அவங்க போன்ல குட் பை சொல்லிட்டு ரகசியமா ஏதோ சொல்றாங்க. Hi baby, baby, you have to listen to me carefully. I'm on a plane that's been hijacked. I'm on the plane. I'm calling from the plane. I want to tell you I love you. Please tell my children that I love them very much. And I'm so sorry, babe. I don't know what to say. There's 3 guys. They've hijacked the plane. I'm trying to be calm. We're turned around, and I've heard that there's planes that's been flown into the World Trade Center. I hope to be able to see your face again, baby. I love you. Bye.
திரும்ப திரும்ப அதை கேட்டாலும் நமக்கு அதுல இருந்து புரிகிற வார்த்தை இட்ஸ் அ ஃப்ரேம்ன்றது மட்டும்தான். இட்ஸ் அ ஃப்ரேம்னு சொன்னாங்களா இல்லை இட்ஸ் அ ஃபேக்னு சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க என்ன சொல்ல வந்திருப்பாங்க? சரி, இதுல இருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, இடிச்ச ஃபிளைட் வேற, கடத்தப்பட்ட ஃபிளைட் வேற. கடத்தப்பட்ட ஃபிளைட் வேற எங்கேயோ இருந்திருக்கு. கடத்தப்பட்ட ஃபிளைட்ல இருந்தவங்க சொல்லி கொடுத்து இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா டைம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சிஏஏ பிளானை சரியா நடத்தல போல, ஆனாலும் தப்பிச்சிட்டாங்க.